அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த இருக்கிறதல்லவா இந்த கடல் தன்னிடம் ஒவ்வாத ஒரு பொருள் வந்துவிடும் என்று சொன்னால் அதன் அலைகள் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கரைக்கு தள்ளிவிடும். அதுபோல்தான் நம்மளுடைய உடலில் ஏதாவது ஒவ்வாத பொருள் சென்று விட்டது என்று சொன்னால் அது ஏதாவது ஒரு வழியில் அதை வெளியே தள்ளுறதுக்கு உண்டான முயற்சிகளை நம்மளுடைய உடலும் செய்ய ஆரம்பித்துவிடும். அதுபோன்று தாங்கள் சொர்க்கமும் இறைவன் படைத்திருக்கிறான். அதற்கு பாவமான காரியங்கள் தான் அதுக்கு ஒவ்வாத காரியங்கள். அப்படிப்பட்ட அந்த நபர்கள் மட்டுமே சொர்க்கத்துக்கு நுழைந்து விட முடியாது. அதனால் தான் நம்ம அல்லாஹு தஆலா எந்த சூழ்நிலையும் தன்னுடைய அடியானை பாதுகாக்க நினைக்கக்கூடிய இறைவன் அவர்களை மன்னிப்பதற்கு பல வழிகளை ஏற்படுத்தி காட்டுகிறான். நபித்தோழர் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸு தபுரானி மற்றும் ஹாக்கிம் போன்ற ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்படும். அல்லாஹு தாலா சொல்கிறான், மன் அலிம அந்நிய அயனமு தோ குதுரத்தின் மகஃபிரத்தை துனூபி, நான் பாவங்களை மன்னிப்பதற்கு சக்தி உடையவன் என்று ஒரு மனுஷன் விளங்கிட்டாலே போதும். என்ன சொல்கிறான்? நான் பாவங்களை மன்னிப்பதற்கு சக்தி உள்ளவன் என்று ஒரு மனிதன் விளங்கிட்டாலே போதும், அவன் என்கிட்ட கேட்கணுங்கிறதுக்காண்டி நான் பொருட்படுத்தக்கூட மாட்டேன். எல்லா பாவங்களையும் நான் மன்னித்து விடுவேன். அவன் எனக்கு இணை வைக்காத வர அவனுடைய எல்லா பாவங்களையும் நான் மன்னித்து விடுவேன் என்று ரப்புல் ஆலமீன் சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. மற்றொரு ஹதீஸை சொல்லுவாங்க, யார் ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் பாவ மீழ்ச்சி பெறவில்லையோ, யார் ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் பாவ மன்னிப்பு பெறவில்லையோ அவர் நாசமாக போகட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செஞ்சு அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆமீன் சொன்னதாக முஸ்னத் இமாம் அஹ்மதில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸு நமக்கு தெரிவிக்கிறது. அன்பானவர்களை, ரமலானுடைய மாதத்தில் நம்ம இருக்கிறோம். அந்த மாதத்தில் முடிந்த அளவுக்கு நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இந்த ரமலானுடைய மாதத்தில் புனிதர்களாக நம்ம இருப்பதற்குண்டான முயற்சிகளை நம்ம செய்வோம். அதிகம் இறைவன் துஆ செய்வோம். இஃப்தாரினுடைய நேரத்தில் நம்மளுடைய பாவங்களுக்காண்டி மன்னிப்பு கேட்டு இறைவனை மன்றாடுவோம். நம்மளுடைய முன்னோர்களுக்காண்டி இறைவன்கிட்ட துஆ செய்வோம். இன்ஷா அல்லாஹு தாலா அதற்குண்டான நசீபை நம்ம இந்த ஒவ்வொருவருக்கு தந்து அருள் புரிவானாக. ஆமீன் 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 யா ரப்பல் ஆலமீன்.